இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வான்வெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி வீசிடுமே, இயேசு பரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. வான்வெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி வீசிடுமே, இயேசு பரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேகமாய் கடந்த 11 மாதங்கள் போய்விட்டது. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் இந்த முதலாம் நாளை பார்க்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். யோசித்து பாருங்கள், இந்த நாட்கள் அப்படித்தானே இருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடின ஒரு நிலைமை. பட்டணங்களை பார்ப்போமானால் சென்னை பட்டணம் மற்ற பகுதி எல்லாம் நேற்றைய தினத்திலிருந்து புயல் மழை என்னும் தண்ணி காடாக மாறி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, இயற்கையின்றி கணிக்க முடியாத ஒரு நாட்களில் நாம் வந்துவிட்டோம். எங்கு பார்த்தாலும் வேதனையான அனுபவங்கள், இயற்கையினால் ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், யுத்த சத்தங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் ஒருமித்து ஏற்பட்ட இந்த உலகத்திற்கே திகிலையும் வேதனையும் இருளையும் ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று வேதத்திலே சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே நடைபெற்று வருகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மேல் ஒதிப்பாராம், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படுமாம். இந்த மாதம் கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆரம்பமே வேதனையா இருக்குன்னு சொல்லுகிறீர்களா? இல்லை, சூழ்நிலை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இயேசு பூமியில் இந்த நாட்களிலே மார்க் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பிரயாணப்பட்டு ஒரு இடத்திற்கு போகும்பொழுது கல்லறை தோட்டங்கள் நிறைந்த பகுதியிலிருந்து ஒருவன் எழும்பி வருகிறான். வஸ்திரம் இல்லாதவனாய், தன்னுடைய சரீரங்கள் எல்லாம் கற்களினாலே காயப்படுத்தினவனாய், பிசாசு பிடித்தவன், லேகியோன் சொல்லப்பட்ட ஏராளமான பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறவனாய் அந்த இடத்தில் இருக்கிறவனை பார்க்க போகிறார். பார்த்த மாத்திரத்திலே இந்த பிசாசுகள் எல்லாம் அவனை விட்டு விலகுகிறது, பூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். அதுவரை அவனுடைய வாழ்க்கை இருள், வெளிச்சமில்லாத ஒரு சூழ்நிலை, ஜனங்களோடு வாழ முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு வேதனையான ஒரு அனுபவங்கள். இப்படிப்பட்ட பாதைகளை கட்டப்பட்டிருக்கிற அந்த மனிதனை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவித்து வேதம் சொல்கிற வஸ்திரம் தரித்தவனாய் அவனுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தானாம். அவ்வளவு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இருள் நிறைந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவதற்காகவே இயேசு இந்த பூமியிலே வந்தார். இருளை நீக்குகிறவர். வேதம் அதுதான் அவரை பற்றி சொல்கிறது. எந்த ஒரு மனுஷனையும் யாராக இருக்கலாம் பிரகாசிப்பிக்க பண்ணிவிடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு மெய்யான ஒளி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமிக்கு நாம் உப்பாயிருக்கிறது மட்டுமல்ல, உலகத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? இயேசு என்கிற ஒளி நமக்குள் வரும் பொழுது எல்லா இருள் மாறி நாமும் ஒளி கொடுக்கிறவளாய் மாறிவிடுவோம். இந்த ஏசாயா 60:1-2 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு மேலாக இயேசு பூமிக்கு வந்து ஆகிற அந்த வெளிச்சம், ஏற்கனவே அந்த ஒளி வந்து இன்னும் பிரகாசிக்காமல் இருக்கிறோமா? சோர்ந்து போய் இருக்கிறோமா? இருளில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், எல்லா பக்கங்களிலும் நெருக்கம், பலவீனம் வந்து விட்டது, கடன் பிரச்சனை, கண்ணீர், இன்னும் பலவித காரியங்களை சொல்றீங்களா? இயேசு என்கிற ஒளி அந்த இடத்துல பிரகாசிக்கும்படியாய் அனுமதி கொடுங்கள். தடைகளை மாற்றுங்கள். நிச்சயமாகவே சூழலை மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஆப்பிரிக்க தேசங்களிலே பல பகுதியிலே காட்டுவாசிகள், காட்டு இனத்தின் மத்தியிலே வாழ்கிற கூட்டம் கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே அடிக்கடி சண்டை நடப்பது உண்டாம். அப்பொழுது ஒவ்வொரு கூட்டத்தின் தலைவர்கள் மோதும் பொழுது தோற்று போனவர்கள் அத்தனை பேரும் ஜெயித்தவர்களுக்கு அடிமையாய் மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு தலைவன் தோற்று போய் விடுகிறான், அவன் கொல்லப்பட்டு விடுகிறான். அவனுடைய மகனை பிடிக்கிறார்கள், பிடித்து அவனை வைத்துக் கொண்டு மற்ற ஜனங்களையும் அடிமையாக்கி கொடுக்கிறார்கள். அவனுடைய பெயர் காபு. இவனை வளர விட்டால் ஒரு நாள் வளர்ந்து நம்முடைய இனத்தை இவன் அழித்து விடுவான். தன் தகப்பனை, தன்னுடைய கூட்டத்தை
கொன்றதற்காக இவன் பழி வாங்குவான் சொல்லி அவனையும் கொல்லும்படியாய் அந்த கூட்டத்தினர் முடிவு பண்ணி காற்றுக்குள்ளே கொண்டு போய் அவன் கையை பின்புறமாய் கட்டி ஒரு ஆழமான குழியை தோண்டி அதில் நிறுத்தி கழுத்து அளவுக்கு மண்களை போட்டு மூடிவிட்டார்களாம். இவர் இப்படிப்பட்ட தண்டனை அப்பொழுது கொடுப்பார்களாம். அடுத்து என்ன செய்வார்களாம்? சுகர், சர்க்கரை எடுத்து எல்லா பகுதியிலும் தூவி விட்டு போய்விடுவார்கள். இரவு நேரம் ஆனவுடன் அங்கு கொடிய எறும்பு கூட்டம் படையெடுத்து வரும் அந்த இனிப்பிற்காக வந்து அதை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் சரீரத்தில் உள்ள சதை எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடுமாம். உயிரோடு கடித்து கடித்து சாப்பிட்டு காலையில் பார்த்தால் மரித்த நிலைமையில் அந்த எலும்பு கூட தான் அங்க இருக்குமாம். மண்டையோடு மேலே தெரியும், சரீரம் முழுவதும் எலும்புதான். இந்த சிறு பையனும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். ஒண்ணுமே தெரியாது, எங்கு பார்த்தாலும் இருள், வெளிச்சம் கிடையாது, ஆட்கள் நடமாட்டம் கிடையாது, காடாகிட்டே என்ன செய்வது? அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அந்த சிறு பையனை நினைவு கூர்ந்தார். திடீரென்று ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9:2 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதோடு மட்டுமல்ல, இந்த காபு வாழ்க்கையில் அந்த வார்த்தையின்படியே வெளிச்சம் உதிக்கிறது. உதித்தவுடன் என்ன நடந்தது? நேராக ஒரு சத்தம் கேட்கிறது, காபு எழுந்து ஓடு. காபு நீ எழுந்து ஓடுன்னு சொல்லும் பொழுது இவன் அங்கு பக்கம் யோசிக்கிறான், அப்படியே சரீரத்தை அசைக்கிறான். அந்த மண்ணை விட்டு கொஞ்சமா மேலே வந்து வேகமாய் ஓடுகிறான். கைகள் கட்டப்பட்ட நிலைமையில ஓடி ஓடி அப்படியே தளர்ந்து போய் விழுந்து மயங்கி கிடக்கிறான். அடுத்த நாள் விடுகிறது. அந்த பகுதியா ஒரு விவசாயம் பண்ணுகிற மனிதன் வரும்போது பார்த்து தண்ணீரை தெளித்து மயக்கத்தை தெளித்து காரியங்களை அறிந்து கொள்கிறார். தன் வீட்டிற்கு அழைத்து சென்று தன் பிள்ளைகளோடு வைத்து வளர்க்கிறார். ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு உட்காருகிறான். சிறு பையன் அண்ணனுடனே அந்த சண்டே ஸ்கூலுக்கு போய் உட்காருகிறான். அங்கே அன்று கற்றுக் கொடுத்த காரியம் சவுல் என்கிற வாலிபனுடைய வாழ்க்கை வரலாறு. அப்போஸ்தலர் 9 சொல்லுகிறது அல்லவா, அவன் சவுல் தமஸ்கு வீதியிலே போகும் பொழுது இயேசுவானவர் அவனை சந்தித்தார். அது எப்படி என்றால், ஒரு வெளிச்சம் அவன் மேல் உதிக்கிறது. கீழே விழுகிறான். இயேசு பேசுகிறார், தன் வாழ்க்கை கொடுக்கிறான். ஆண்டவர் வல்லமையாய் சவுலை பவுலாக மாற்றி பயன்படுத்தினார். சொன்ன காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த சிறு பையனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நமக்கும் ஒரு வெளிச்சம் வந்தது, ஒரு சத்தம் கேட்டது, அது இந்த இயேசுவாக தான் இருக்கும் என்று சொல்லி புரிந்து கொண்டான். இயேசுவுக்கு தன் வாழ்க்கை கொடுத்தான். மீண்டுமாய் கற்று தேர்ந்தான். வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொண்டான். ஊழியத்திற்கு அர்ப்பணித்தான். நியூயார்க் பட்டணத்திற்கு போகிறான். அங்கும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு ஊழியம் செய்யும் பொழுது தேவனுடைய வல்லமை மகிமையாய் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. சரீரத்திலிருந்து வல்லமை, முகத்தில் ஒரு பிரகாசம், அவ்வளவு மகிமையான அபிஷேகம் போற இடத்துல கூட்டங்களை அசைத்தான். ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பினான். வாலிபன் ஆகிய அவன் வாழ்ந்தது 21 வயது மட்டும்தான். வாழ்க்கையில் ஓட்டம் முடிந்தது. ஆனால் தேவனுக்கு அவன் சாதித்தது பெரிய பெரிய காரியங்கள். ஆச்சரியமாக இன்றும் பேசப்படுகிற அளவுக்கு பாபு என்கிற அந்த தம்பி சாமுவேல் மாரிஸ் என்ற பெயரை கொடுக்கப்பட்டு அசைத்து விட்டு கடந்து சென்றான். யோசித்து பாருங்கள், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் வந்த அந்த இயேசுவானவர் அவனுடைய இருளை மாற்றினதோடு மட்டுமல்ல, வெளிச்சமாக எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தருடைய மகிமை அந்த வாலிபன் மேல் காணப்பட்டது. இந்த மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லாத இடத்திலே மாற்றங்களை கொடுப்பார். பிரச்சனைகள் தீர்வு இன்னும் முடிவில்லை, வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோமே, பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை இந்த மாதத்தில் கர்த்தர் காணும்படியாய் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இனி என்ன இருக்கிறது? இனிதான் மகிமையான நாட்கள் இருக்கிறது. வல்லமையான நாட்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஆண்டோடைய கரத்திலே கொடுத்தவரை நோக்கி பார்ப்போமா? செபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய மாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இருள் பூமியை மூடி இருக்கிற அந்த நாட்களிலே இயற்கையின் சீற்றத்தினாலே அநேக பாதிப்புகளினால் ஏராளமான ஜனங்கள், எவ்வளவோ சேதங்கள், மழை தண்ணீர் வீட்டிற்குள் வந்து விட்டதே, எப்படி ஆகிவிட்டது எங்கள் நிலைமை என்று சொல்லி எங்கள் பகுதியெல்லாம் தண்ணீராக நிற்கிறது, வேலை முடங்கிவிட்டது, நஷ்டமாகிவிட்டது என்று கண்ணீரோடு வேதனையோடு இந்த மாத தொடக்கமே எங்களுக்கு இப்படியான்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த ஆடியோ செய்தி கேட்க நேரிடலாம். என் ஆண்டவருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வரட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், தடைகள் மாறட்டும், சூழ்நிலையை மாற்றி இருள் மறையும்படி அவருடைய வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. மகிமை காணப்படட்டும். ஒவ்வொருவரும் இந்த நாட்களே நம்முடைய வெளிச்சம் உதிப்பதனாலே, நீர் எங்களோடு கூட இருப்பதனாலே எழுந்து இன்னும் மகிமையான காரியங்களை செய்ய உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும் அப்பா. தீங்குக்கு பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும். விலை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இருள் வேண்டுமானால் பூமியை மூடலாம், காரிருள் வேண்டுமானால் ஜனங்களை மூடலாம். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமை அவள் மேல் உதிக்கும், காணப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட
சத்தமும் தொனிக்கும்